திங்கக்கிழமை மோர் குழம்பு, சோறு, வறுத்த மோர் மிளகா. செவ்வாய்க்கிழமை சாம்பார் சாதம், சாம்பார்ல போட்ட காய். புதன்கிழமை ரசம், உருளைக்கிழங்கு. வியாழக்கிழமை கஞ்சி, துவையல். வெள்ளிக்கிழமை காரக்குழம்பு, குழம்புல போட்ட காய். சனிக்கிழமை விரதம், சாயந்தரம் கஞ்சி. ஞாயிற்றுக்கிழமை சிக்கனோ மட்டனோ மீனோ எடுப்போம். எது ரேட்டு கம்மியா இருக்கும். இதேப்பா எங்க பட்டியல். ஒன்று இந்த வீட்டில் அவன் இருக்கணும், இல்லை நான் இருக்கணும். மீல் பிளானிங் பண்ணுறது ஒன்றும் அவ்வளோ மோசமான விஷயம் இல்லைங்க. இன்ஃபேக்ட் வீட்டில் எப்போவுமே சமைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். நான் எப்படி பண்ணுறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு மந்தோட ஸ்டார்டிங்கில் வீட்டில் எத்தனை பேர் இருக்கோமோ அத்தனை பேருக்கு தேவையான க்ரோசரி வாங்கிடுவோம். ஒரு வீக்குக்கு தேவையான எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தாச்சு பல்காக. இது பழைய பிளானர், அதை நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். எப்போவுமே வெஜிடபிள் வாங்கினதுக்கு அப்புறம் தான் ஸ்கெடியூல் போடணும். நம்ம இந்த டைம் வாங்கின வெஜிடபிள் எல்லாமே காலியாகிற வரைக்கும் ஸ்கெடியூல் போடுவேன். நேற்று வச்ச சாதம் இருந்தது, ஸோ பழைய சாதம், அவரை ஃப்ரை, துவையல் காலையிலைக்கு முடிச்சாச்சு. அதே மாதிரி நான் பிளான் பண்ணதையும் ஷூட் பண்ணதையும் உங்களுக்கு சைமல்டேனியஸாக போடுறேன். அப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சாம்பார், கீரை கூட்டு, கத்திரிக்காய் ஃப்ரை. வீட்டில் எல்லார்கிட்டையும் கன்சல்ட் பண்ணிவிட்டு போடுவேன். அப்போ தான் எல்லாருக்கும் பிடிச்ச சாப்பாடும் இருக்கும், எல்லோரும் விரும்பியும் சாப்பிடுவாங்க நம்ம செய்யும்போது. சண்டே காலையில் பிரேக்ஃபாஸ்ட்க்கு என்ன போடுறதுங்கிறது தான் ஒரே கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. அழிச்சு ஸ்வீட் கார்ன் எழுதிட்டு கடைசியில் ஃப்ரூட்ஸ் வச்சு சமாளிச்சாச்சு. மதியத்துக்கு காளான், க்ரீன் பீஸ் போட்டு காளான் பிரியாணி பண்ணிவிட்டு குக்கும்பர் ரைத்தா வச்சாச்சு. நான்வெஜ் இல்லாத சமயத்துலலாம் மஷ்ரூம் வச்சு தான் அட்ஜஸ்ட் பண்ணிடுறது. யூஸ்வலாகவே சண்டே நைட்டு ஹெவியாக சாப்பிட்டோம்னா மண்டே தூக்கம் வந்துடும். ஸோ அதனால் எப்போவுமே சண்டே சிம்பிளாக வச்சுக்குவோம். பால், ஃப்ரூட்ஸை வச்சு டின்னர் முடிச்சாச்சு. மண்டே மார்னிங் ராகி இட்லி, வேர்க்கடலை சட்னி. பட் மண்டே மார்னிங் எழுந்திரிச்சு சமைக்கிறதுக்கு டைம் இல்லை. ஸோ உளுந்தவடை கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தாங்க, காஃபி வச்சு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சு விட்டாச்சு. சண்டே நான்வெஜ் எடுக்காததுனால மண்டே மத்தியானத்துக்கு மட்டன் குழம்பு, சிக்கன் 65 வச்சாச்சு. நான் போடுற பிளான் ஒன்றா இருக்கும், செய்கிறது ஒன்றா இருக்கும். இது எதுக்கு அப்புறம் காமிக்கிறீங்கன்னு யோசிக்கலாம். நான் இதை பின்னாடி அட்ஜஸ்ட் பண்ணிடுவேன், அதையும் எப்படின்னு நான் காட்டுறேன். மத்தியானம் லஞ்சுக்கு இருந்த குழம்ப தோசை மாவு வாங்கி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. டியூஸ்டே பிரேக்ஃபாஸ்ட்க்கு ராகி தோசை, கோகோனட் சட்னி போட்டிருக்கேன். நேற்று வாங்கின மாவு பாக்கி இருந்தது, ஸோ அதே தோசைக்கு யூஸ் பண்ணியாச்சு. கத்திரிக்காய் கொண்டக்கடலை புளிக்குழம்பு, அப்புறம் தட்டக்காய் பொரியல் பிளான் பண்ணியிருந்தோம். லாஸ்ட் மினிட்ல டைம் இல்லை, ஸோ ரசம், மேரினேட் பண்ணியிருந்த சிக்கன் 65, தயிரை வச்சு முடிச்சாச்சு. டின்னர் டைம்லேயும் ஸ்கெடியூல் ஸ்கிப் ஆச்சு. ஸோ ஆனியன் தோசை, தேங்காய் சட்னி வச்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இங்கே தான் நான் என்ன பண்ணுவேன்னா, மண்டே டியூஸ்டே ஸ்கிப்பான பிளானரை வெனஸ்டே அண்ட் தேர்ஸ்டே பிளான் பண்ணிடுவேன். ஸோ தட் அதுக்கேற்ற மாதிரி வெஜிடபிள்ஸும் க்ரோசரியும் நமக்கு கரெக்டாக இருக்கும்.
ஒரு தடவை இந்த பிளான் ஃபாலோ பண்ண முடியாமல் போச்சுன்னா அதை அப்படியே விட்டுறணும்னு இல்லை. திருப்பி நான் 2 days கழித்து மண்டே டியூஸ்டேக்கான பிளானை வெனஸ்டே அண்ட் தேர்ஸ்டே முடிச்சிட்டேன். நம்ம பல்காக வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் காலி ஆகிற டைம். அதுக்கு அடுத்து ஒரு 2 days எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம பிளானர் போடணும். அப்போ தான் வெஜிடபிள்ஸ் வாங்குறதுக்கு 1-2 நாள் ஆச்சுன்னா கூட வெளியில் வாங்கிட மாட்டோம். ஒருவேளை நீங்கள் டயட்டில் இருக்கலாம், டயட்டையும் உங்களால் ஃபாலோ பண்ண முடியணும். குழந்தைங்களுக்கு வெளியில் வாங்கி கொடுக்க மாட்டீங்க அப்படின்னா வெஜிடபிள் தீர்ற சமயத்தில் நான் ஒரு 2 daysக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி போடுவேன். இருக்கிற மிச்சம் மீதி எல்லாத்தையும் வச்சு ஒரு 2 நாளைக்கு நான் பிளான் பண்ணுவேன். எக்ஸ்ட்ராவாக என்ன இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு லாஸ்ட் 2 daysக்கு அதை போட்டுருவேன். மண்டே டியூஸ்டேயோட பிளானை வெனஸ்டே தேர்ஸ்டே ஃபாலோ பண்ணனால ஃப்ரைடே சாட்டர்டேக்கு வெனஸ்டே அண்ட் தேர்ஸ்டேவோடது இப்போ ஃபாலோ பண்ணுற மாதிரி வரும். ஆரம்பத்துலேயே மென்ஷன் பண்ணியிருந்த மாதிரி இந்த மீல் பிளானர் போடுறதுல என்ன பிரயோஜனம் அப்படின்னா, அவுட் சைட் ஃபுட்டை முடிஞ்ச அளவுக்கு ஒரு 80% உங்களால் கட் டவுன் பண்ண முடியும். செகண்ட் திங், வீட்டில் இருக்கவங்கக்கிட்ட நீங்கள் சொல்லனா கூட இந்த மீல் பிளானர் பார்த்தா அவங்களுக்கே தெரிஞ்சிடும். எக்கு, மில்க்கு அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வாங்க வேண்டியது இருக்குது அப்படின்னா அந்த டுடூவில் போட்டு வச்சிட்டிங்கன்னா வீட்டில் இன்னொரு ஹெல்ப் பண்ணுற பர்சன் அதை வாங்கி வச்சுருவாங்க. அவங்களுக்கே தெரியும் இல்லையா, வெஜிடபிள் இந்த டைம் பொரியலுக்கு, கூட்டுக்கு நிறையா கட் பண்ணணும், கீரைக்கெல்லாம் ஹெல்ப் கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும். அந்த சமயத்தில் வீட்டில் இருக்கிற செகண்ட் அண்ட் தேர்ட் பர்சன் பார்த்துட்டு நமக்கு ஹெல்ப் பண்ணி வைக்கவும் வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட் மினிட்ல ஹெல்ப் கேட்டால் கண்டிப்பாக யாரும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா காலையில் எல்லாருமே ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. ஸோ இந்த பிளானர் நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் நாளைக்கு என்ன பண்ண போகிறோன்னு. அண்ட் தேர்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, நம்ம இந்த மந்த்துக்கு வாங்கின க்ரோசரியும் இந்த வீக்குக்கு வாங்கின வெஜிடபிள்ஸையும் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணியிருப்போம். எதுவுமே வேஸ்ட் ஆகாது. இல்லாட்டி வாங்குகிற வெஜிடபிள் ஃப்ரிட்ஜுக்குள்ளார இருந்துமே கெட்டு போயிடும். மீல் பிளானர் பண்ணிக்கிட்டிங்கன்னா வேஸ்டேஜை அவாய்ட் பண்ணிக்கலாம். 4வது விஷயம், டைம் சேவிங். என்னடா குழம்பு வைக்கலாம்? புளி குழம்பு வைங்க. நேற்று தானே கொண்டக்கடலை குழம்பு வச்சோம். சரி, சாம்பார் வைங்க. சாம்பார் தங்கச்சிக்கு பிடிக்கல. என்ன சரி, அப்ப கறி குழம்பு, கறி எடுத்து வைங்க. செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, சனிக்கிழமை அம்மா கறி சாப்பிட மாட்டான்னு உனக்கு தெரியாதா? சரி, சாம்பார் வைங்க. சாம்பார் எனக்கு பிடிக்காது. சரி, நான் ரசத்தை வைக்கிறேன். ரசம் எதுக்கு ரசத்தை வைக்கலாம்? சரிடா, யாருமே வைக்காத குழம்பா வச்சிருவோம். சரி, மோர் குழம்பு வச்சிரும். புளி குழம்பு வைக்கலாம். இல்ல நேற்று தானா கொண்டக்கடலை குழம்பு வச்சோம். என்னையா குழம்பு வைக்கலாம் சொல்லுங்க ஐயா. மீல் பிளானர் உங்களுக்கு டைம் சேவ் பண்ணி கொடுக்கும். ஸோ லாஸ்ட் மினிட் கன்ஃபியூஷன்ஸ் எதுவும் வராது. நம்ம வேலைக்கு போகிறதா இருந்தாலும் சரி, குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்புகிறதா இருக்கட்டும், ஹஸ்பண்டை வேலைக்கு அனுப்புகிறதா இருக்கட்டும், இந்த எல்லா சினாரியோலையும் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சு சேர்த்து சமைக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சமயங்களில் நமக்கு டைம் ரொம்ப சேவ் ஆகும். அண்ட் லாஸ்ட் திங், இம்பார்ட்டன்ட் திங், நான் மீல் பிளானர் போடுறதுக்கு முன்னாடி என்னோடய பட்ஜெட்டில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு கண்டிப்பாக ஹோட்டலுக்கு போயிடும். டின்னர் வெளியில் வாங்குற மாதிரி ஆயிரும். டயர்டாக இருக்கும், சமைக்க முடியாது, வெளியில் வாங்கிடுவோம். லாஸ்ட் மினிட் சேஞ்சஸ்னால நமக்கு மணி வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். மீல் பிளான் பண்ணிட்டா எல்லா நாளும் இது சாத்தியமானு நீங்கள் கேட்கலாம். பட் நமக்கு பிளான் ஸ்கிப் ஆனாலும் அதுக்கு அடுத்தடுத்த டே அதை ஃபாலோ பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடணும். ஹோல் மந்த் நான் ஹோட்டலில் வாங்காமையே ஜஸ்ட் வீட்டில் குக் பண்ணுற ஃபுட், அப்புறம் ஃபங்க்ஷனுக்கு போனால், பார்ட்டிக்கு போனால் அங்கே நான் என்ஜாய் பண்ணுற ஃபுட்டை வச்சே எனக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ இந்த 5 பாயிண்ட்ஸ் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இந்த ஒயிட் போர்டோட லிங்க்கையும் நான் கீழே கொடுக்குறேன், வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நிறைய டைம் நான் பேப்பரில் எழுதிட்டு மிஸ் பண்ணிடுவேன். ஸோ அதனால தான் நானே போர்டுக்கு மாறினேன். நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்கன்னா நீங்கள் பேப்பர்லேயும் எழுதிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலில் தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அம்மா சொல்றது சரிதானே? அப்புறம் திட்டம் போட்டு வாழ்றதுன்னா சும்மாவா? நம்ம உணவு பட்டியலை பார்த்துட்டு மாப்பிள்ளை மலைச்சு போயிட்டார் போல இருக்கு.